குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடின ஸ்ரீகாந்த். மகன், மகள் எப்படி வளர்ந்துட்டாங்க பாருங்க. இந்தியா முழுக்க பிரபலங்கள் தீபாவளி பண்டிகைய கோலாகலமா கொண்டாடின புகைப்படங்களும், வீடியோக்களும் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு வருது. பாலிவுட் நடிகை ஆலியா பட்ல இருந்து கோலிவுட் நடிகை நயன்தாரா வரைக்கும் தீபாவளி கொண்டாடின போட்டோக்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில, நடிகர் ஸ்ரீகாந்த் தன்னோட குடும்பத்தோட தீபாவளிய கொண்டாடின போட்டோக்களும் சோஷியல் மீடியாவுல ஷேர் செய்யப்பட்டு வருது. போதைப்பொருள் வழக்குல சிக்கி கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்த ஸ்ரீகாந்த் தன்னோட குடும்பத்தினர் கூட தீபாவளியை கொண்டாடினதை பார்த்து ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. சினிமா பிரபலங்கள் தங்கள் குடும்பத்தோட தீபாவளி பண்டிகையை கொண்டாடின புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் பார்த்திபன் கனவு அப்படின்னு 2002 அப்புறம் 2003 வருஷங்கள்ல தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்த படங்களை கொடுத்து எமர்ஜிங் ஹீரோவா ஸ்ரீகாந்த் தன்னோட குடும்பத்தோட தீபாவளியை கொண்டாடின புகைப்படங்களை அவரோட மனைவி வந்தனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் அமெரிக்காவில படிச்சுட்டு திரும்பி வந்த வந்தனா அப்படிங்கிறவங்கள ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 மாசங்கள் ஒண்ணா வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட பிரச்சனை காரணமா 2 பேருக்குள்ளயும் விரிசல் ஏற்பட்டுருச்சு. கடைசியா வந்தனாவ வெளிப்படையா மனைவி அப்படின்னு அறிவிச்சு அவங்க கூட தொடர்ந்து வாழ்ந்துட்டு வராரு. 2008வது வருஷம் ஸ்ரீகாந்த் அப்புறம் வந்தனாவுக்கு கல்யாணம் ஆன நிலையில அவங்களுக்கு அகில் அப்படிங்கிற மகனும் அஹானா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. போன ஜூன் மாசம் 23ஆம் தேதி நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தின வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி ஜாமீன்ல வெளிவந்த அவரு இப்போ தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடி இருக்காரு. ஜிவி பிரகாஷ் கூட அவர் நடிச்ச பிளாக்மெயில் படம் வெளியாகி பெருசா ஓடல. ரட்சிதா மகாலட்சுமி கூட அவரு ஒரு படத்துல நடிச்சிட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது.